Hey guys, welcome to Study Buddies. இன்னைக்கு நம்ம வந்து 12th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தரில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ன்ற டாப்பிக்கில் 5 ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் அல்கேல் ஹேலைட். ஸோ அல்கேல் ஹேலைட்னா ஒரு அல்கேல் காம்பவுண்ட் வந்து ஹேலஜன் காம்பவுண்டோட பாண்டாக இருக்கும். அதுலேருந்து எப்படி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் அல்கீன்ஸ். அல்கீன்ஸ்னால் டபுள் பாண்ட்லேருந்து எப்படி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட்னா ஒரு அல்கேல் குரூப் இருக்கும், மெக்னீஷியம் இருக்கும், அண்ட் வந்து ஹாலஜன் குரூப் பாண்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட். இதில் வந்து டைபோரேனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரிடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ ரிடக்ஷன்னா உங்களுக்கே தெரியும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அதுலேருந்து எப்படி வந்து நம்ம ஆல்கஹால்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃப்ரம் ஆல்டிகேல்லேருந்து அசிட்டோன்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஃப்ரம் அல்கேல் ஹேலைட். ஸோ அல்கேல் ஹேலைட்னா அல்கேல் இட்ஸ் பாண்ட் வித் ஹேலஜன். ஹேலஜன்னா வந்து பீரியாடிக் டேபிளில் 17th குரூப்பில் இருக்க குளோரின், ஃப்ளூரின், ப்ரோமின் இது எல்லாமே வந்து ஹேலஜன்ஸ் தான். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம்னா R bond X plus NaOH. இதை வந்து NaOHனா சோடியம் ஹைட்ராக்சைடு. அது கூட ரியாக்ட் பண்ணோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட்டுன்னும் போது இட் கிவ்ஸ் ஆல்கஹால் காம்பவுண்ட் அண்ட் சால்ட் காம்பவுண்ட் கொடுக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குளோரோ ஈத்தீன் எடுத்துக்கலாம். இதுதான் குளோரோ ஈத்தீன். ஸோ இதை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ண விடணும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா எண்ணெய் வந்து Cl எடுத்துகிட்டு சால்ட் ஃபார்ம் ஆகும் அண்ட் OH வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ OH சப்ஸ்டியூட் ஆகுதுன்னா இங்கே வந்து 1 டிகிரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். இதை வந்து 1 டிகிரி ஆல்கஹால்னு சொல்லலாம், அதர்வைஸ் இதை வந்து எத்தனால்னு சொல்லலாம். அண்ட் இங்கே சால்ட் ஃபார்மேஷன் NaCl நடக்கும். ஸோ இதுதான் வந்து அல்கேல் ஹேலைடில் இருந்து ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணோம், சோடியமும் குளோரினும் சால்ட்டாக ஆகிட்டு OH போய் சப்ஸ்டியூட் ஆகி 1 டிகிரி ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஃப்ரம் அல்கீன்ஸ். அல்கீன்ஸ்னால் டபுள் பாண்ட் காம்பவுண்ட்லேருந்து எப்படி வந்து ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து 11th படிச்சிருக்க மார்கானிக் ரூல்ஸ் படி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து ப்ரோப்பீன் எடுத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் நோன் அஸ் ப்ரோப்பீன். இதை வந்து வாட்டரில் ரியாக்ட் பண்ண விடணும். ஸோ வாட்டர் நம்ம எப்போவுமே வாட்டர் ஆட் பண்ணுறோம்னாலே அங்கே வந்து கேட்டலிஸ்ட்டாக கான் H2SO4 அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் தான் மேஜராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா வாட்டரோட பாண்ட் வந்து H பாண்ட் OHஆக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு H இங்கேயும் OH வந்து இந்த கார்பன்லேயே ரீப்ளேஸ் ஆகும். அப்போது CH3 CH பாண்ட் CH3 இந்த இடத்துல OH. ஸோ இது வந்து மேஜர் ப்ராடக்ட். இதோட நேம் என்னன்னா 2 டிகிரி ஆல்கஹால். அதர்வைஸ் இதுக்கு வந்து IUPACம் கொடுக்கலாம். ஸோ 1 2 3ன்னு கொடுத்தோம்னா ப்ரொப்பு ஏன் 2 ஆல் இப்படின்னும் நம்ம நேம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து மேஜர் ப்ராடக்ட். இது மார்கானிக் ரூல்னு சொன்னேன். ஸோ இது மேஜர் ப்ராடக்ட்னா மைனர் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா அதே காம்பவுண்டு தான். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஹெச்சும் OH, H தேர்டு கார்பன்லேயும் OH செகண்ட் கார்பன்லேயும் வந்ததுன்னா மேஜர் ப்ராடக்ட். அதே வந்து OH ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் H செகண்ட் கார்பன்லேயும் இருந்ததுன்னா அது மைனர் ப்ராடக்ட். ஸோ இப்படியும் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படியும் இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இது வந்து ப்ரோப்பனால். ஸோ வந்து இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் தேர்ட் டாபிக் வந்து ஃப்ரம் கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா BR ஆர் குளோரின் எதாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஒரு ஹாலஜன் குரூப் வந்து மெக்னீஷியம் அண்ட் R பாண்ட் அதாவது அல்கேல் பாண்டில் இருக்கிறது தான் கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். 1 டிகிரி ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன், 2 டிகிரி ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் அண்ட் 3 டிகிரி ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 டிகிரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்மால்டிகல் எடுக்கணும். ஸோ ஃபார்மால்டிகலோட ஸ்ட்ரக்சர் இது தான். ஸோ இந்த ஃபார்மால்டிகல் வந்து இந்த ஃபார்மால்டிகலை வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் ரியாக்ட் பண்ணணும்.
MgBr. It is known as Grignard reagent. இது ரியாக்ட் ஆகும்போது இங்கே என்ன நடக்கும்னா இந்த CH3 இந்த மெத்தில் வந்து இந்த கார்பனில் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த பாண்ட் வந்து நெக்லேட் ஆகி இந்த MgBr இந்த OH கூட வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அப்படி சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா CH பாண்ட் H மேலே வந்து ஆல்ரெடி CH3 சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாண்டுக்கு பதிலாக MgBr இங்கே வரும். ஸோ அண்ட் இதை ஹைட்ரோலைஸ் பண்ணணும். ஹைட்ரோலைஸ்னால் அடிஷன் ஆஃப் வாட்டர். ஸோ ஹைட்ரோலைஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H+ன்னும் போது வாட்டரோட ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாண்ட் OH இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் இந்த O கூட வந்து பாண்ட் ஆகிட்டு இந்த OH வந்து இந்த MgBr கூட வரும். ஸோ அப்படி வரும்போது CH இங்கே H மேலே வந்து CH3 சொல்லியிருந்தேன். ஸோ இந்த O கூட இந்த H பாண்ட் ஆகும்போது இங்கே ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிட்டு இந்த மூணு அதாவது இந்த OH MgBr மூணு காம்பவுண்டை வெளியே போயிடும். ஸோ எம்ஜியில் வந்து பிஆரும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் OHம் இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் நீங்கள் பார்க்கும்போது இதோட ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து எத்தனால தான் நான் அந்த ஸ்ட்ரக்சரில் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் 1 டிகிரி ஆல்கஹால். 1 டிகிரி ஆல்கஹால்னு சொல்லலாம், அதர்வைஸ் எத்தனால்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து இது 1 டிகிரி ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன். இப்போ 2 டிகிரி ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மால்டிகைல் பாருங்களேன். இந்த ஃபார்மால்டிகைலோட ஸ்ட்ரக்சரில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு CH3 அதாவது ஒரு மெத்தில ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோன்னா எப்படி வரும் CH3 அண்ட் இங்கே ஒரு H. ஸோ இது பேர் தான் வந்து அசிட்டால்டிகைல். ஸோ இது பேர் வந்து அசிட்டால்டிகைல். இந்த அசிட்டால்டிகைல் கூட MgBr அதாவது நம்ம கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதே ப்ராசஸ் தான். இந்த நடுவில் இருக்க இந்த கார்பன் கூட வந்து இந்த CH3 அட்டாச் ஆகும் அண்ட் இந்த MgBr இந்த O கூட வந்து அட்டாச் ஆகும். அப்படி அட்டாச் ஆச்சுன்னா என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்னா CH3 மேலே ஆல்ரெடி சொல்லியிருந்த CH3 வரும். ஸோ இந்த OMgBr. ஸோ அண்ட் அதர் இதை திரும்பியும் ஹைட்ரோலைஸ் பண்ணணும். ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி HOHன்னு பாண்டாக இருக்கும். ஸோ H வந்து O கூடயும் OH வந்து MgBr கூடயும் வரும். ஸோ இது என்ன காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணோம்னா CH3H மேலே ஒரு CH3 அண்ட் இங்கே வந்து ஒரு OH. ஸோ இதை தான் வந்து 2 டிகிரி ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பை ப்ராடக்டாக என்ன வரும், மேலே என்ன வந்ததோ அதே ப்ராடக்ட் தான் இங்கேயும் பை ப்ராடக்டாக வரும். ஸோ இதை வந்து 2 டிகிரி ஆல்கஹால்னு சொல்லலாம். அதர்வைஸ் இதுக்கு வந்து நேம் எப்படி வரும்னா ப்ரொப்பன் டு ஆல், அதாவது ப்ரொப்பன் டு ஆல் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இதுதான் 2 டிகிரி ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன். இப்போ 3 டிகிரி ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன் வந்தோம்னா இப்போ நம்ம மேலே அசிட்டால்டிகைல் என்ன பண்ணோம், இந்த ஃபார்மால்டிகைலில் இருக்கிற ஹெச்சுக்கு பதிலாக CH3யை ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற இன்னொரு ஹெச்சுக்கு பதிலாக ஒரு CH3யை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்பவுண்டோட நேம் வந்து அசிட்டோன். அதாவது இது ஒரு கீட்டோன் குரூப் காம்பவுண்ட். இது வந்து ஆல்டிகைல் குரூப் காம்பவுண்ட், இதுவும் ஆல்டிகைல் குரூப் காம்பவுண்ட். ஸோ இதிலேருந்து தான் நம்ம வந்து இப்போ ஆல்கஹால் 1 டிகிரி 2 டிகிரியை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ CH3 MgBr. ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம். அதே ஸ்டெப்பு தான் CH3 நடுவில் இருக்க இந்த கார்பனில் வந்து அட்டாச் ஆகும், MgBr இந்த கார்பனுக்கு இந்த ஆக்சிஜனில் போய் அட்டாச் ஆகும். ஸோ அட்டாச் ஆகும்போது என்ன காம்பவுண்ட் கொடுக்கணும்னா CH3 மேலே ஒரு CH3 அண்ட் இங்கே OMgBr. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, செகண்ட் ஸ்டெப்பு ஹைட்ரோலைசிஸ். ஸோ அடிஷன் ஆஃப் வாட்டர். ஸோ அடிஷன் ஆஃப் வாட்டர் பண்ணும்போதும் அதே தான் OH அப்புறம் H. ஸோ H அகெயின் இந்த O கூடயும் OH இந்த MgBr கூடயும் வந்துடும். ஸோ CH3 மேலே ஒரு மெத்தில் இந்த இடத்துல OH அண்ட் நமக்கு பை ப்ராடக்டாக MgBr அண்ட் OH ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தான் வந்து 3 டிகிரி ஆல்கஹால். ஒரு நிமிஷம். இதை தான் வந்து 3 டிகிரி ஆல்கஹால்னு சொல்லுவோம். அதர்வைஸ் இதை வந்து என்னவா சொல்லலாம்னா இதுக்கு வந்து நம்பர் கொடுத்து IUPACலையும் சொல்லலாம். 1 2 3ன்னு சொன்னோம்னா ப்ரொப்பு. ஸோ ப்ரொப்பேன் 2 ஆல். முன்னால் வந்து சப்ஸ்டியூயன்ட் வந்து மெத்தில் இருக்குது ரெண்டாவது இடத்துல. ஸோ 2 மெத்தில். ஸோ இதுதான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் மொத்தம் 3 ரியாக்ஷன் இருக்குது. இந்த 3மே வந்து நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு தடவை ரீகேப் போயிடலாம்.
ஃபார்மால்டிகைடில் வந்து கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்டை ஆட் பண்ணும்போது அதாவது நடுவில் இருக்க கார்பனில் வந்து கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்டோட அல்கைல் வந்து அட்டாச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஓ இருக்கும்ல, ஆக்சிஜனில் வந்து எம்ஜிபிஆர் அட்டாச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது வெளியே போயிடும். மூணுக்குமே இதே ஸ்டெப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மால்டிகைல் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக ரீப்ளேஸாக CH3 போட்டோம்னா அசிட்டால்டிகைல். அதே அசிட்டால்டிகைல் இன்னொரு ஹெச் இருக்கும்ல, அதுக்கு ரீப்ளேஸாக CH3 போட்டோம்னா அசிட்டோன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே ஆல்டிகைல் குரூப்பு, நெக்ஸ்ட்டு கீட்டோன் குரூப்பு, 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 3 ஆல்கஹாலும் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைட்ரோபோரேஷன் இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் நெக்ஸ்ட் டாபிக். இந்த ஹைட்ரோபோரேஷனில் வந்து ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண டைபோரேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து டைபோரேன். இதை வந்து நீங்கள் வந்து செகண்ட் சாப்டரான பி பிளாக் எலமெண்ட் 1ல் வந்து படிப்பீங்க இந்த கான்செப்ட். இதுலேயே இந்த ரியாக்ஷன் அங்கேயும் இருக்குது. ஸோ இது மூலியமாக எப்படி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ 6 மோல் ஆஃப் ப்ரோப்பீன் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ 6 மோல் எதுக்காக நம்ம 6 மோல் எடுக்கிறோன்றத சொல்கிறேன். இப்போ டைபோரேனை ஆட் பண்ணணும் அதில். ஸோ இங்கே இந்த டைபோரேனில் இருக்க இந்த 6 ஹைட்ரஜனுமே இந்த ப்ரோப்பீன் கூட வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இது வந்து ப்ரோப்பீன் ஐயூபேக் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த 6 ஹைட்ரஜனும் இந்த சிங்கிள் பாண்ட் இந்த டபுள் பாண்டை வந்து சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் 6 மோல்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து என்னவா ஃபார்ம் ஆகும்னா இது வந்து ட்ரைப்ரோப்பைல் போரேனை ஃபார்ம் பண்ணும். அதாவது CH2 த்ரைஸ் பி, அதாவது 2 பி இருக்குது, அதாவது போரேன் 2 இருக்குது. ஸோ 2 மோல்ஸ் ஆஃப் போரேன் அண்ட் இந்த 6 ஹைட்ரஜனுமே இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகி இது வந்து ப்ரொப்பைலை ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த ப்ரொப்பைல் 6 மோல்ஸ் ஆஃப் ப்ரொப்பைல் 2 3s are 6. ஸோ 6 மோல்ஸ் ஆஃப் ப்ரொப்பைன். இது பேர் வந்து ட்ரைப்ரோப்பைல் போரேன். ஸோ ட்ரைப்ரோப்பைல் போரேன். ஸோ இந்த ட்ரைப்ரோப்பைல் போரேன் காம்பவுண்டில் என்ன ஆட் பண்ணணும்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை ஆட் பண்ணணும். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடை ஆட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் ப்ரோப்பனால் CH3 3 மோல்ஸ் ஆஃப் ப்ரோப்பனாலை கொடுக்கும். நான் இங்கேருந்து 2 மோலில் ஒரே ஒரு மோல் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 மோல் எடுத்தோம்னா இங்கே 6 வரும். ஓகேவா? C2CH2OH அண்ட் பை ப்ராடக்டாக நமக்கு வந்து போரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இது வந்து இதே ரியாக்ஷனை வந்து நீங்கள் செகண்ட் சாப்டர்லேயும் பார்ப்பீங்க. இது வந்து ப்ரோப்பனால். ஓகேவா? இது வந்து இதுவும் 1 டிகிரி ஆல்கஹால் மாதிரி தான். ஏன்னா OH அட்டாச் ஆகிருக்க கார்பனில் 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ 3 மோல்ஸ் ஆஃப் ப்ரோப்பனால் கிடைக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் 4th நம்ம பார்க்க போகிறது ரிடக்ஷன் மூலியமாக எப்படி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணலான்னு. ஸோ ரிடக்ஷன்னா வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ரிடக்ஷனை வந்து ஒரு ஹைட்ரஜன் போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிடக்ஷனுக்கு வந்து மெயினாக வந்து நிக்கலு, பிளாட்டினமு, நெக்ஸ்ட்டு வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், இந்த 3 மட்டும்தான் அதிகமாக கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்டிகைல் மூலியமாக எப்படி ஆல்கஹாலை ரிடக்ஷன் மூலியமாக ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் அசிட்டோன் யூஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அசிட்டால்டிகைல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து அசிட்டால்டிகைல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அசிட்டால்டிகைல வந்து ரிடக்ஷனில் நிக்கல் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிக்கல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கிற இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனில் ஒரு ஹைட்ரஜனையும் ஆட் பண்ணோம்னா இட் கிவ்ஸ் எத்தனால். ஸோ இதை வந்து 1 டிகிரி ஆல்கஹால்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அசிட்டோன் மூலியமாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அசிட்டோனுக்கு கிரிக்னார்ட்லேயே எப்படி நம்ம ஃபார்முலா இது பண்ணலாம். அசிட்டால்டிகைலில் இருக்கிற ஹெச்சுக்கு பதிலாக ஒரு அல்கைல் அதாவது CH3 ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் வந்து அசிட்டோன் காம்பவுண்ட். ஸோ இந்த அசிட்டோனில் அதே ரிடக்ஷன் இதில் எந்த கேட்டலிஸ்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே தான் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல என்னென்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறேன். ஸோ CH3 CH பாண்ட் CH3 இங்கே OH. ஸோ இந்த இடத்துல பேலன்சிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நேம் கொடுக்கணும். ஸோ நேம் வந்து ஐயூபேக்கே நம்ம கொடுக்கலாம். ஸோ 1 2 3ன்னு வச்சோம்னா ப்ரொப்பு. ஸோ ப்ரொப்பு டு ஆல், ப்ரோப்பேன் டு ஆல்.